மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணயத்தை நடிகர் ரஜினிகாந்திற்கு திமுக நிர்வாகியான பூச்சி முருகன் நேரில் வழங்கினார். கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவின் அடையாளமாக 100 ரூபாய் நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். இந்த நாணயத்தை 10,000 ரூபாய் கொடுத்தது யார் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு இந்த 100 ரூபாய் நாணயத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவரும் நடிகர் சங்க பொருளாளருமான பூச்சி முருகன் வழங்கியுள்ளார். போதிய முன்பதிவு இல்லாத காரணத்தால் 28 பயணிகளை ஏற்றுக்கொண்டு நாகையிலிருந்து இலங்கைக்கு சிவகங்கை கப்பல் புறப்பட்டு சென்றது. கடந்த 16ஆம் தேதி நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் முன்பதிவு செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் நாகப்பட்டினம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து செவ்வாய், வியாழன், ஞாயிறு என்று வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்படும் என்று கப்பலை இயக்கும் தனியார் நிறுவனம் அறிவித்தது. மேலும் இந்த நடைமுறை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளது. 150 பேர் செல்லக்கூடிய கப்பலில் 28 பயணிகள் முன்பதிவு செய்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி போதாவூரில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 31 நிறுவன நாளை முன்னிட்டு வாழை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் செவ்வாழை, நேந்திரம், பூவன், பச்சை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 15 சீப்புகளுடன் 282 வாழைக்காய்களுடன் இருந்த வாழைத்தார் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மதிப்பு கூட்டு பொருட்களான வாழை நாரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கைப்பைகள், வாழை பழங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஜூஸ் வகைகள் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் வகைகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. 1900 மைக்ரோகிராம் கெலோட்டின், விட்டமின் ஏ புதிய ரக வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்தார். நம்மிடையே ஒரு புதிய ரகத்தை கண்டுபிடித்துள்ளோம். அந்த ரகம் என்பது அதாவது டயபெட்டிக்ஸ், சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடியது. அதாவது அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 51க்கு குறைவாக இருக்குது. அதாவது அரிசி கோதுமையை விட மிகுந்த குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடைய ஒரு வாழை ரகத்தை கண்டுபிடித்துள்ளோம். அது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் ஒரு லட்சக்கணக்கில் அதை அதிகமாக உற்பத்தி செய்து எல்லா விவசாயிகளுக்கும் தர இருக்கிறோம். செங்கல்பட்டில் லாரி மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநரை கைது செய்யக்கோரி சிறுவனின் உறவினர்கள் ஆட்சியரின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனமந்தபுத்தேரி பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவனான சிவகார்த்திகேயன் சாலையில் நடந்து சென்றபோது லாரி மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து நிகழ்ந்ததும் லாரியை விட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி சிவகார்த்திகேயனின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் வந்து லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ளதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கர்நாடக தலைநகர் பெங்களூரில் டெங்கு காய்ச்சலுடன் ஜிகா வைரஸ் தொற்று மக்களை அச்சுறுத்தி வருகிறது. மாநிலத்தில் இதுவரை 9 பேர் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிவமொகாவில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் வைரஸ் பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த தொற்று கர்ப்பிணி பெண்களை அதிகம் தாக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இதை கருத்தில் கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கான தனி பரிசோதனை பிரிவு அமைக்க மாநில சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. தாய்க்கு ஜிகா தொற்று ஏற்பட்டால் வயிற்றில் இருக்கும் சிசு மைக்ரோ செபாலி நோய்க்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் சிசுக்களுக்கு சிறிய தலை, மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல், தலைவலி, கண்கள் சிவப்பாக மாறுவது, உடல் வலி ஆகிய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து முதன்முறையாக திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்டார். புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளுக்கு பின் நின்றவாறு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய டிரம்பின் பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். வட கரோலினா மாகாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய டிரம்ப் நாட்டில் நிலவும் பணவீக்க பிரச்சினையை குறிப்பிட்டு ஜோ பைடனின் நிர்வாகத்தை கடுமையாக சாடினார். அத்தோடு நாட்டில் வேலைவாய்ப்புகள் குறித்து போலியான பிம்பத்தை பைடன் நிர்வாகம் உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டிய டிரம்ப் 8 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் இதுவரை உருவாக்கப்பட்டிருப்பதாக பொய் கூறப்படுவதாகவும் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிபர் தேர்தலில் தான் வெற்றி பெறப்போவது உறுதி என கூறி தன் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இரு கட்சிகளின் அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையிலான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வில் மேலும் ஒரு சுடுமண் முத்திரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை பார்க்கும்போது முன்னோர்கள் கடல் வணிகத்தில் சிறப்பு பெற்றிருந்தது உறுதியாகியிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பொழுதுபோக்கிற்காக சதுரங்க விளையாட்டிலும் முன்னோர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதை மெய்ப்பிக்கும் வகையில் 3ஆம் கட்ட அகழாய்விலும் சேர்த்து இதுவரை 50க்கும் மேற்பட்ட சதுரங்க ஆட்டக்காய்கள் கிடைத்துள்ளன என தொல்லியல் அகழாய்வு இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை மொத்தம் சுமார் 1420க்கும் மேற்பட்ட பொருட்கள் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திகரலப்பள்ளி கிராமத்தில் உள்ள இந்த பள்ளியில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். விரைந்து அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பெற்றோர் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியின் சுற்றுச்சுவர், கழிவறை உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த அவர் சமையல் அறையையும் ஆய்வு செய்தார். காலை மாலை இரு வேளைகளிலும் 2 காவலர்களை பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பிற்கு இருக்க உத்தரவிட்டார். மேலும் இரவு நேரங்களில் பள்ளிக்கு ரோந்து பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார். தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் 11வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பகரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 நாட்களுக்கு மேலாக தொடரும் கனமழையால் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பகரை அருவியில் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு நீடித்து வரும் நிலையில் 11வது நாளாக விதிக்கப்பட்ட தடை தொடர்வதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து நீரின் வேகம் சீராகும் வரை இந்த தடை தொடரும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உபரி நீர் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்பால் ஏரி நீர் விளைநிலங்களில் தேங்கி நிற்கிறது. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு 100 ஏரி உபரி நீர் திட்டத்தில் சந்தைதானம்பட்டி செக்கான் ஏரி இணைக்கப்பட்டது. இந்த ஏரி மூலம் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேட்டூர் அணை நிரம்பியுள்ளதால் தற்போது இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரி நீர் கால்வாய்கள் முழுவதுமாக வழிநெடுகிலும் விவசாய நிலங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் தொடர்ந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு விளைநிலங்களில் தண்ணீர் குளம் போல தேங்கியுள்ளது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உபரி நீர் கால்வாய்களை தூர்வாரி பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உரிய விலை கிடைக்காததால் முள்ளங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 100 ஏக்கர் அளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு விளைச்சல் கண்டுள்ளது. 45 நாள் பயிரான முள்ளங்கி தற்போது கிலோ 2 ரூபாய்க்கு விவசாய நிலங்களிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்பட்டதால் பவானிசாகர் அணையிலிருந்து மீண்டும் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து நன்சை பாசனத்திற்காக கடந்த 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 19ஆம் தேதி நெல்லாம்பட்டி பகுதியில் வடிகாலில் கசிவு ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் பவானிசாகர் அணையிலிருந்து 500 கனஅடி நீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. இது படிப்படியாக 2300 கனஅடி வரை திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அணையிலிருந்து மொத்தம் 1300 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 2 நாட்களாக முட்டை விலை 20 காசுகள் சரிந்துள்ளது. ஆடி மாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து முட்டை விலை அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கேரளாவில் ஓணம் பண்டிகை, வடமாநிலங்களில் ஸ்வரன் பண்டிகையை முன்னிட்டு முட்டை கொள்முதல் சரிந்து வருகிறது. இதனையடுத்து முட்டை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் நேற்று 10 காசுகள் குறைந்த நிலையில் இன்றும் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையில் 10 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 40 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி நடத்தப்பட்ட போராட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பங்கேற்றார். தனது மனைவி மற்றும் மகளுடன் கங்குலி மெழுகுவர்த்தி ஏற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கங்குலியின் மனைவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்தார். பாதுகாப்பான சமூகம் வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என கங்குலியின் மகள் சனா தெரிவித்தார்.
2024ஆம் ஆண்டிலும் இந்த கொடூரங்கள் அரங்கேறுவது வேதனை அளிப்பதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சாராட்சியர் அலுவலகம் முன்பு டிராக்டர் உரிமையாளர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. செவலூர் நல்லையன்குளம் கண்மாயில் விவசாயிகள் அனுமதி பெற்று வண்டல் மண் எடுக்கும் சூழலில் சிலர் விதிமுறைகளை மீறி மண் அள்ளியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த 19ஆம் தேதி ஆய்வு செய்த சிவகாசி சாராட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் 3 டிராக்டர்கள் ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். இந்நிலையில் தங்கள் வாகனங்களை திருப்பித் தரக் கோரி அதன் உரிமையாளர்கள் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் படுத்து போராடினர். பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டதால் அந்த இடம் பரபரப்பானது. தகவல் அறிந்து சென்ற காவல் ஆய்வாளர் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே வண்டல் மண் எடுப்பதற்காக விவசாயிகளுக்கு மட்டும் அளிக்கப்படும் அனுமதியை முறைகேடாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சாராட்சியர் எச்சரித்தார். திருவள்ளூரில் ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்ததால் தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆன்லைன் விளையாட்டில் ஏறத்தாழ 15 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த மகேந்திரன் என்பவர் தனது மனைவியின் தங்க நகைகளை அடகு வைத்தும் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என பலரிடம் 6 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியும் ஆன்லைன் மூலம் ரம்மி விளையாடி வந்துள்ளார். ஆனால் பணத்தை இழந்ததால் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது வீட்டில் மகேந்திரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து உரிய ஆலோசனை பெறலாம். புதிய அரசியல் கட்சியை தொடங்கும் எண்ணம் தனக்கு இருப்பதாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் தெரிவித்துள்ளார். பூர்வீக ஊரான ஜிலிங்கோரா கிராமத்திற்கு சென்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் தன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைத்திருப்பதாக தெரிவித்தார். தனது ஆதரவாளர்களிடம் இருந்து அதீத அன்பும் ஆதரவும் கிடைத்து வருவதாக தெரிவித்த அவர் அரசியலில் இருந்து விலகும் எண்ணம் இல்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கும் எண்ணம் இருப்பதாகவும் கட்சியை தொடங்கி வலுப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஹேமந்த் சோரன் கைதானதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக சம்பாய் சோரன் பதவியேற்ற நிலையில் சிறையில் இருந்து ஹேமந்த் சோரன் விடுதலையான பின் மீண்டும் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். இதனால் அதிருப்தியில் இருந்த சம்பாய் சோரன் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகின.